என் பயிற்சியை புரிஞ்சுக்கிறதுக்கே தகுதி வேணும். என்னுடைய பயிற்சி இருக்குது இல்லை, அதை புரிஞ்சுக்கிறதுக்கே தகுதி வேணும். முதல் ஸ்டெப் புரிஞ்சுக்கணும். பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான பயிற்சி தான், ஆனால் பண்ண முடியாது, பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஒழுக்கம் இல்லை. சுய ஒழுக்கம்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிலாம் தெரிஞ்சு தான் நான் ஏன் 40 நாள் கிளாஸ் வச்சுருப்பேன், கம்முன்னு உபதேசம் கொடுத்துட்டு கம்முன்னு போயிருப்பேன். ஏன் பண்ணல? தேவைப்படுது உங்களுக்கு. இதுக்கெல்லாம் அப்புறமா நான் அரசியல் கட்சி கூட பண்ணுறேன். ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது அரசியலில் தான் சாத்தியம். அது ரொம்ப நாள் நான் போராடி பார்த்தா முடியல, அது அப்படி இப்படிமா போய் நிற்குது. அதோ ஒரு பார்க்கலாம், நல்ல முடிவு வந்ததுன்னா அவங்க தெரியல, கடவுள் சித்தம். வல்லரசு வரலாம், வராமல் போகலாம். பட் நான் உங்களுக்காக உங்கள் நல்லது நினைக்கிறத நான் நிறுத்த முடியாது. ஸோ அறிவுத்திறன் இருக்குது இல்லைலாம் கிடையாது. நான் சொன்னால் புரிஞ்சுன்னு செய்யணும்னா அந்த குழந்தை அறிவாளி குழந்தை தான். புரிஞ்சுக்கின்னு ஏன் செய்யலப்பா? அதுவாக தேர்ந்தெடுக்கிற உரிமை அதுக்கு இருக்குது, அப்படி தானே? தேர்ந்தெடுக்கிற உரிமை உள்ள ஒரு குழந்தை தான் எல்லாருமே. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. செஞ்சால் எந்த குழந்தை அறிவுத்திறன்லாம் கிடையாது. கண்மூடித்தனமாக கற்றுன்னு கம்முனே பயிற்சி பண்ணால் கூட லாபம் உண்டு. அதுக்கு அறிவு இருக்கணும், அறிவு இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. எனக்கு அறிவு அளவெல்லாம் எனக்கு தெரியாது. யார் அறிவாளின்னு நான் முடிவுக்கு வர மாட்டேன். இனி நான் அறிவாளி, கண்ணு தெரியுது. கண்ணு தெரியலன்னா நாளைக்கு என்ன? நான் குருடன் தான். அப்போ எனக்கு அறிவு குருடன் தான். கண்ணுக்கு தெரியாது, காட்சி தெரியாது. நாளைக்கு காது கேட்காம போயிடுச்சேன்னா செவடன் தான் நான். அப்படி தானே? அது மாதிரி ஒன்றும் தெரியாது நமக்கு. என் அவயங்களெல்லாம் சரியாக இருக்கும்னு நான் நினச்சிருந்தேன். இல்லையே, ஒரு விரல் ஏதோ டேமேஜ் ஆகி நிமிடத்துக்கு கஷ்டப்பட்டுன்னு பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் நிரந்தர அறிவாளின்னு யாரும் இங்கே இல்லை. நிரந்தர மூடன்னு ஒருத்தன் கிடையாது. எப்பேற்பட்ட மனிதனும் சிறப்பாக இருக்கலாம். கண்ணு தெரியாமல் கூட ஒரு மனிதன் இருக்கலாம். மனம் சரியாக இருந்தால் நல்லா வாழ முடியும். ஸோ கண்ணு தெரியாதவர் எப்படி சாதிக்கிறாரு? அவருக்கு மனம் தெளிவாக இருக்குது. மனக்குருடு தான் இருக்கக்கூடாது, அவைய குருடுகளை விட. அப்போ ஜெயிக்க முடியுது தானே ஒருத்தரால்? மனம் தெளிவாக இருந்தால் என்ன பண்ண முடியுது ஒருத்தரால்? வெற்றி பெற முடியுது. அதனால் நீங்கள் முடிவு பண்ண முடியாது அறிவுத்திறன் இல்லை இருக்குதுன்ட்டு. என் பயிற்சியை கேட்பார், கற்றுப்பாருன்னா செய்கிறதும் செய்யாது தான் அவர் கையில். இவர் தான் அவர் தான்லாம் கிடையாது. யார் வேணாலும் கற்றுக்கலாம். அதனால் எதுக்கு என்ன இல்லை, அறிவு பற்றின மெஷர்மெண்ட் இங்கே கிடையாது. 12 வயசுக்கு கிராஸ் பண்ணிட்டாரு, கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு, தகுதி இருக்குது, வந்தார், கற்றுக்கினாரு, பயிற்சி பண்ணுறாரு. ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கும், ஒன்றெல்லாம் இல்லாமலாம் போகாது.